கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்தார். இந்த புதிய மாதத்திற்குள்ளே நுழையும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, வருகிற வருடத்திலும், இந்த வருடங்கள் மாத்திரமல்ல, இன்னும் எதிர்நோக்கி இருக்கிற காலங்கள் முழுவதும் உங்களை அழைத்த தேவன், அவர் உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது நீங்களும் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வார்த்தையாவது, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தேவ ஜனமே, இந்த மாதத்திலும் நம்ம ஒரு சந்தோஷத்தின் மாதமாக எப்பொழுதுமே நம்ம பார்க்கிறது உண்டு. குறிப்பாக இந்த சீசன் முழுவதும் நல்ல சில்லுன்னு காற்று, நல்ல குளிரின் அனுபவம். மாதம் வந்துட்டாலே நம்ம இருதயத்தில் ஒரு நம்மை அறியாமல் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் நமக்குள்ளே இருக்கும். இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம், புதிய வருஷத்தை தொடர போகிறோம். அதை காட்டிலும் இந்த மாதத்தில் நமக்கு கிறிஸ்மஸ் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு அறியாத ஒரு சந்தோஷம், அறியாத ஒரு சமாதானம் நமக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு நமக்காக, உங்களுக்காக, இந்த உலகத்துக்காக அவர் இந்த பூமியில் இறங்கி வந்து தன்னை அவர் வெளிப்படுத்தினார். He revealed among us. நம் மத்தியிலே தன்னை அவர் வெளிப்படுத்தினார், கொடுக்கப்பட்டார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். The governance is upon his shoulders. ஆளுக அவருடைய தோளின் மேல இருக்குமோ. முழுவதையும், உலகம் முழுவதையும், அண்ட சராசரங்களையும், பூமி அனைத்தையும் ஆளுகிற கர்த்தராய் கொடுக்கப்பட்ட தேவன். யாருக்காக? தோ சகல ஜனத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருடைய பாவங்கள் இவர்களுக்காக தான், அவர்களுக்காக தான் என்று அல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக, குற்றங்களை மன்னிக்கிறவராக, பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதுவாய் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தவராக, இந்த கொல்கதா மேட்டிலே, கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். வசனம் சொல்லுகிறது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் நம்முடைய சமாதானத்தின் காரணர், அவர் ஆலோசனையை கொடுக்கிறவர், அவர் நித்தியமான தேவன், அவர் நித்தியமான ராஜா. இந்த மாதம் முழுவதும் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை ஆளுகை செய்வாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை ஆளுகை செய்வாராக. வரக்கூடியதான அந்த புதிய வருடத்திலும் கூட அங்கே ஆலோசனை கர்த்தராய் அவர் இருந்து, ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருந்து உங்களை அவர் நடத்தி செல்லுவாராக. உங்களுக்குள்ள குழப்பங்கள் வேண்டாம், உங்களுக்குள்ளே பயம் வேண்டாம், உங்களுக்குள் இருக்கிறதான பதட்டங்கள் வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இது எல்லாவற்றையும் நான் அமர பண்ணுவேன். உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும், உங்கள் இருதயத்துக்கு வேண்டியதான நிதானத்தையும், உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து செல்ல வேண்டியதான பாதையையும் நான் உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை நடத்துகிற தேவராகிய கர்த்தராக அவர் கொடுக்கப்பட்டாரே. நமக்காக அவர் அருளப்பட்டாரே. அருளப்பட்ட தேவன்
நம்மை கிருபையாய் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வல்லமையுள்ள தேவனாய் இருந்து, அதிசயமான கர்த்தராய் இருந்து, புதிய வருஷத்திலும் கூட, புதிய மாதங்களும் கூட ஆண்டவர் நம்மை நடத்துவார். நீங்கள் நினைக்கலாம், எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம் வரைக்கும் வந்துட்டோம், இந்த மாதம் கொண்டாட்டத்தின் மாதமாக இருக்குது, என் தேவைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நான் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய போகிறேன், என்ன செய்யலாம், இப்படி பல தயக்கங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ளே இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் அதிசயமுள்ளவராக இருந்து, அதிசயமுள்ளவர்களாக இருந்து, கட் பண்ணிக்கிறேன், அதிசயமுள்ளவராக இருந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் அதிசயமானவர், நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் சமாதானத்தின் தேவன், நான் சிருஷ்டிகர், நித்திய பிதா, என் நாமம் அது ஆச்சரியமானது என்று சொல்லுகிறார். என் நாமத்தை நோக்கி கூப்பிடுப்பா, என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அறிவித்து அதிசயங்களை செய்து இந்த மாதத்திலும் வருகிற புதிய ஆண்டிற்குள்ளாகவும் நுழையும்படி செய்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த மாத துவக்கத்திலிருந்தே உங்களுக்குள்ள சந்தோஷத்தையும் சமாதானத்தை கர்த்தர் தருவார். தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், ஆச்சரியமாய் நடத்துவார். கண்களை முடி ஜெபிக்கலாமா? அதில் தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தின் தேவனாய், அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய், நித்திய பிதாவாய் இருந்து வழி நடத்தி செல்வீராக. கிருபை உடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும். சமாதானம் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். நிறைவினால் அவர்கள் நிறைக்கப்படட்டும். தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த பிள்ளையே, அவர் ஆளுகை செய்கிற கர்த்தர், ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர், தேசத்தை ஆளுகை செய்கிறவர், உலகத்தை ஆளுகை செய்கிறவர், சபையை ஆளுகை செய்கிறவர், தெய்வ ஜனங்களாகிய உங்களை ஆளுகை செய்கிறவர். அவர் உங்களை ஆளுகை செய்வாராக, அதிசயங்களை விளங்க பண்ணுவாராக, கிருபையாய் நடத்துவாராக. God bless you. God bless you.